ஹாய் குட்டீஸ், இன்றைக்கி நம்ம என்ன கதை பார்க்க போகிறோம்னா, ஒரு சோம்பேறியான நரியும் ஒரு புத்திசாலியான முயலை பற்றி தான். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கதையை முழுசாக பாருங்கள். வாங்க கதைக்குள்ளே போகலாம். சோம்பேறி நரியும் புத்திசாலி முயலும். ஒரு பச்சை காட்டில் நரி மற்றும் முயல் வாழ்ந்து வந்தன. அந்த காட்டில் எல்லா விலங்குகளும் சந்தோஷமாக இருந்தன. ஆனால் நரி எப்போவுமே சோம்பேறித்தனமாகவே இருக்கும். ஒரு நாள் நரி ஒரு பெரிய சிவப்பு நிற முள்ளங்கியை கண்டது. ஆஹா, இதை நான் சாப்பிட வேண்டும் என்று நரி மகிழ்ச்சியுடன் எண்ணியது. ஆனால் அது சோம்பேறித்தனமாகவே இருந்தது. முள்ளங்கியை பிடித்து இழுத்து பார்த்தது, எடுக்க முடியவில்லை. மறுபடியும் முயற்சி செய்து இழுத்து பார்த்தது, எடுக்க முடியவில்லை. பிறகு சோம்பேறித்தனமாக பிறகு எடுத்துக்கொள்ளலாம் என்று நினைத்தது. அதே நேரத்தில் அங்கு வந்த முயல் அந்த முள்ளங்கியை கண்டது. முயற்சி செய்தால் இதை வெற்றிகரமாக எடுத்து செல்ல முடியும் என்று அது தீர்மானித்தது. முயல் தனது சிறிய கைகளால் மண்ணை தோண்டி முள்ளங்கியை இழுத்து வெளியே எடுத்தது. தனது புத்திசாலித்தனத்தாலும் உற்சாகத்தாலும் முள்ளங்கியை வெற்றிகரமாக வீட்டிற்கு கொண்டு போய் உணவாக சாப்பிட்டது. இதை கண்ட நரி முயற்சியின்றி எதையும் பெற முடியாது என்பதை உணர்ந்தது. முயல் தனது அறிவையும் முயற்சியையும் பயன்படுத்தி வெற்றி பெற்றது. குழந்தைகளே, நம்ம வாழ்க்கையில் சோம்பேறித்தனமாக இருக்காமல் எப்போதும் முயற்சி செய்து கொண்டே இருக்கணும். முயற்சி நமக்கு வெற்றியை தரும். இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.